கன்னி ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். கன்னி ராசிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான அணுகுமுறையும் அந்த புன்னகையும் எதிரிகளை கூட கவர்ந்து இழுத்து விடும். அதே போல் எந்த இறுக்கமான சூழ்நிலையும் கூட அடுத்தவர்கள் கூட அந்த இறுக்கமான சூழ்நிலை தொடராமல் இருப்பதற்காக அதை ஈஸியாக்கக்கூடிய அந்த அணுகுமுறை இவர்களுக்கு இருக்கும். அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதையும் தாண்டி அணுகுமுறையில் எல்லோரையும் அனுசரித்து போகும் தன்மை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதனால் எல்லா இடங்களிலும் இந்த கன்னி ராசிக்காரர்கள் பரவி இருப்பார்கள்ங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இந்த கன்னி ராசிக்கு ஐப்பசி மாதம் இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்ன பலன்களை கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது, இந்த ராசிக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது புதன், அது 2ஆம் இடமான துலாமில் இருக்குது. அந்த 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் ராசிலேயே இருக்குது. இதை வச்சு தான் இது முதல்ல பலன் சொல்ல நம்ம ஆரம்பிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதனால இவர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான பணம், தன்னுடைய செலவுக்கு தேவையான பணம், பணத்தை பற்றிய சிந்தனை தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பணம் கிடைச்சிருமான்னா கண்டிப்பாக கிடைச்சிரும். ஏன்னா புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதுனால தேவையான பணம் எப்படியாவது வந்துடும். இருந்தாலும் அந்த பணத்துக்குள்ளே மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா பணத்தை பற்றிய சிந்தனையும் குடும்பத்தை பற்றிய சிந்தனையும் தான் மேலோங்கிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியன், அது 2ஆம் இடத்துல இருக்குது இல்லையா? அப்போ 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாட்டையும் வெளியூரையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் தனம் வரக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தால் வெளிநாட்டு பணமும் கிடைக்கும், நமக்கு உள்நாட்டு பணமும் கிடைக்கும். இப்போ 2 விதமான பணங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிடைக்குங்கிறத முதல்ல எடுத்துக்கிறோம். அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடம், 2ஆம் இடம்ங்கிறது தனம், 9ங்கிறது பாக்கியம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துக்குரிய கிரகம் ராசியில் நீச்சமாக இருந்தாலும் கூட 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியோட பார்வை பெறுவதனால கண்டிப்பாக என்ன பணம் தேவையோ அது தேவையான நேரத்தில் உடனே கிடைக்கலனா கூட கொஞ்ச நேரத்தில் அந்த தேவையான பணம் அவர்களுக்கு சேர்ந்துடும். இதுதான் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, கண்ட சனி அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த கண்ட சனிக்கு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரக்கூடிய உதாரணம் பார்த்திங்கன்னா, கண்டம் அப்படிங்கிறது நடுப்பகுதி. இந்த நடுப்பகுதியில் ஒரு பாம்போட தலை அடித்தாலும் ஓடி போயிடும், வால் அடித்தாலும் ஓடி போயிடும். நடு முதுகில் அடித்தோம்னா ஃப்ரண்ட்லேயும் போக முடியாது, பேக்லேயும் போக முடியாது இல்லை. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை தான் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கண்ட சனி கொடுத்துட்டு வந்துருக்கும். இந்த சனி இப்போது வக்கரமாகி இருந்தாலும் கூட தாக்கம் சற்று குறையுமே தவிர நெருக்கடியிலேருந்து நம்ம விடுபட்டக்கூடிய சூழ்நிலை வந்திருக்காது. ஆனால் இப்போ சுக்கிரன் நீச்சமாகி இருந்தாலும் ராசியிலிருந்து சனியை பார்க்குறதும் அந்த சனி 7ஆம் பார்வையை சுக்கிரனும் இந்த 2 கிரகங்களும் சமசப்தமமாக பார்த்து கொள்வதால் இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும். எங்கெங்கெல்லாம் நெருக்கடி இருக்கும் அந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரையில் பொருளவு எல்லா ராசிகளுக்குமே பணம்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில் சேர்ந்துடும். அது போதுமான அளவுக்கு இருக்கா இல்லையாங்கிறதான் சொல்ல முடியாது. கன்னி ராசியை பொறுத்தவரை பணம்ங்கிற சிந்தனை தான் இந்த மாதம் உருவாகும். தேவையான பணமும் கண்டிப்பாக சேர்ந்துருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் கன்னி ராசிக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் மாதத்தோட முதல் பகுதியில் 2ஆம் இடத்துலேயே இருக்குது. அதனால் முதல் ஒரு 10 நாளைக்கு பார்த்திங்கன்னா பண நெருக்கடிகள் கொஞ்சம் கடுமையாக இருக்க தான் செய்யும். இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, அளவுக்கு அதிகமான ஒரு தைரியம் வரும். இப்போ தன்னம்பிக்கை குறையதில்லை. ராசிலேயே பார்க்கும்போது ஒரு நீச்சமான கிரகம் உட்கார்ந்துருந்தனால ஒரு தன்னம்பிக்கை குறையும் இல்லையா? இந்த செவ்வாய் 3க்கும் 8க்கும் உரிய கிரகமாக இருந்தாலும் கூட 3ஆம் இடத்துக்கு போகும்போது இந்த உபஜய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 பாவகிரகங்கள் இருந்தாலே அவருக்கு வலிமை தானே. அப்போ 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகும்போது கன்னி ராசிக்காரர்களுடைய அந்த தைரியம்லாம் பார்த்திங்கன்னா பல மடங்கு பெருகும். இதெல்லாம் செஞ்சால் நம்ம கீழே விழுந்துருவோமோ, பயந்துருவோமோ, நெருக்கடியில் ஆகிடுவோமோ, கடனாளி ஆகிடுவோமோ, இப்படி பல விஷயங்களுக்கு பயந்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, அந்த பயத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து விடுதலை பெற்று அவங்க எல்லா முயற்சியும் தைரியமாக இறங்குவாங்க. அடுத்தது குருவோட பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறதுனால இவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சகோதரர் வழிகள்லேருந்து இவர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பொதுவாக 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்ங்கிறது சகோதரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் உறவு முறை பெயர்கள், அதாவது உறவு முறைகள்னால் பார்த்திங்கன்னா அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சித்தப்பா, மாமா, மாமி, இந்த எல்லா உறவு முறைகளுமே பார்த்திங்கன்னா அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதம் இவர்களுக்கு பலன் உள்ளவர்களாக இருப்பார்கள், பலம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். பெரிய அளவுக்கு நெருக்கடியை கொடுக்க மாட்டாங்க, சிக்கலையும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத மட்டும்
இப்போதைக்கு கன்னி ராசி தெரிஞ்சுக்கலாம். உறவுகளால் அரவணைக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே நமக்கு எதுவுமே இல்லைன்னா கூட நம்மளை சுற்றி ஒரு தைரியம் இருக்குது, நமக்கு புதுசாக வந்து சேர்ந்துடும்ல, அதை வந்து இந்த செவ்வாய் கொடுப்பார். குரு பார்க்கறதுனால பல மடங்கு ஒரு பலத்தையும் சேர்த்து இந்த செவ்வாய் கொடுத்துருவார். அடுத்தது ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்குது. ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறது தான் வந்து இவங்களுக்கு பெரிய பலம். ஏன்னா கண்ட சனி எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் கூட அதுலேருந்து மீண்டு வருவதற்கு இவருக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் புதிய வாய்ப்புகளையும் கொடுக்கறது வந்து இந்த 6ஆம் இடத்து ராகு தான். பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வேலை செய்யக்கூடிய இடத்துல, ஏன்னா இந்த ராகுக்கு எந்த பார்வையும் கிடையாது, குரு பார்வை ஏற்கனவே இருந்தது, இப்போ வந்து குருவோட பார்வை இல்லாதனால என்ன வேலை செய்கிறாங்களோ அதை அசுரத்தனமாக முரட்டுத்தனமாக செஞ்சு முடிப்பாங்க. இனி என்ன மனுஷனா இல்லை வந்து அசுரனான்னு பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய அந்த வேலையில் வந்து அவங்களுடைய ஆவேசம் அதிகமாக இருக்கும். யாரும் செய்ய முடியாத வேலைகள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. அதே போல் இவங்களோட எதிர்ப்பு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தைரியமாக முறியடிச்சுட்டு முடிசூட்டிக்கிட்டு நிற்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வலிமை வந்து அவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கிடைக்கும். அடுத்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பொதுவாகவே கண்ட சனி வந்து நெருக்கடிகளை தான் கொடுக்கும். அது வந்து வக்ரமாகி இருக்கிறதுனால அதோட தாக்கம் வந்து சற்று குறைவாக இருந்தாலும் நெருக்கடிகள் குறைஞ்சிதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஆனால் இப்போ சுக்கிரனும் சனியும் சமசப்தமாக பார்த்து கொள்வதால் பொதுவாக அந்த வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேருந்து அந்த இறுக்கமான சூழ்நிலைகள் மாறி கொஞ்சம் மனசளவில் ரிலாக்ஸ் கொடுக்குற அளவுக்கு, கூட இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து போகிற அளவுக்கு, அல்லது கடுமையான பணிச்சுமையிலேருந்து சற்று விடுதலை கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். அதே போல் நம்மளை விட்டு பிரிந்து போன சில நண்பர்கள் உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா திரும்பவும் தேடி வந்து பழைய மாதிரி தங்களோட ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஏன்னா இந்த குரு வந்து 9ஆம் பார்வையை சனியை பார்க்கறதுனால தான் அந்த பிரிந்து போன உறவுகள்லாம் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். செவ்வாயும் அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்குது, சனிக்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால இந்த எந்திர தளவாடங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி உற்பத்தி நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இது போன்ற நிறுவனங்களை சொந்தமாக நடத்துகிறவர்களுக்கும் ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்குங்கிறத மட்டும் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்குது. அப்போ ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் இடம் வந்து பணபரஸ்தானம், லாபத்தை தரக்கூடிய இடம். அதில் போய் பெரிய தனத்தை கொடுக்கக்கூடிய குரு உட்காரும்போது குரு அதிசார பயிற்சி முடிவுக்கு வர்ற வரைக்கும் இன்னும் ஒரு 40-50 நாட்களுக்கு பணம் எந்தெந்த வகையிலேருந்து வருது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பல வகையிலும் பணம் வந்து சேரும். வராதுன்னு நினச்ச பணம் கூட வரும். இந்த வாய்ப்புகளை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு இந்த நேரம் கொஞ்சம் சேமிப்புகளில் கவனம் செலுத்தினாங்கன்னா இது வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய நெருக்கடிகள்லேருந்து அது கொஞ்சம் அவர்களுக்கு ஒரு காப்பாற்றும் வகையில் இருக்கும். பொதுவாக 11ஆம் இடத்துல குரு இருப்பது, அது உச்சம் பெற்று இருப்பதும் கன்னிராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது 12ஆம் இடத்தில் கேது இருக்குது. இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னா, ஒரு நாளும் ஒரு புது புது அனுபவத்தை நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம். எந்த மாதிரி அனுபவம்னா, நேற்று போல் இன்று இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, நேற்று வரைக்கும் இருந்த நான் வேறு, இன்றைக்கி இருக்கிற நான் வேறு. இது வந்து புதிய அவதாரம், என்னோடய லைஃபோட ஸ்டைலை நான் ஃபுல்லாக மாற்றிக்க போகிறேங்கிற மாதிரி ஒரு கன்னிராசிக்காரங்க எல்லாருமே ஒரு நாளும் சில திட்டங்களை தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. மறுநாள் மாறிட்டாங்களான்னா மாற மாட்டாங்க, அடுத்த நாளுக்கான திட்டத்தை அன்னைக்கு உருவாக்குவாங்க. அப்போ இவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா இல்லை வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிறத இவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கஷ்டப்படுறோம்னு நினச்சோம்னா அந்த சூழ்நிலை மாறிப்படும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த சூழ்நிலை மாறிப்படும். இது போல் வந்து இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எப்படி பார்த்தாலும் கன்னி ராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும், ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனும், அதே போல் இந்த சுக்கிரனை பார்க்கக்கூடிய சனியும், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் எல்லா வகையிலும் ஒரு நன்மையான பலன்களையே கொடுப்பார். இந்த பலன்கள் இந்த மாதத்தில் முழுமையாக கிடைப்பதற்கு வெள்ளி அல்லது சனிக்கிழமைகளில் முனீஸ்வரன் வழிபாடு அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். என்ன நேயர்களே, கன்னி ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். துலாம் ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.